சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருக்கணித முறையான சனி பயிற்சி தான் இப்போ சமீபத்தில் நடந்தது அப்படின்னு எல்லாருமே சொன்னது. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியம், நமது பாரம்பரிய தமிழ் பஞ்சாங்கத்தினுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி தான். இந்த வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத இன்னும் அழுத்தி சொல்லணும் அப்படின்னா அதை பற்றிய பாரம்பரியத்தை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 99% கோவில்கள் எல்லாவற்றிலுமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறது நடக்கிறது. ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதாக இருக்கட்டும், கோவிலில் திருவிழா நடக்கிறதாக இருக்கட்டும், அந்த கோவிலில் எப்போ பௌர்ணமி வர்றது, எப்போ கிரகணம் வர்றது, எப்போ மாத பிறப்பு வருது, வருடப்பிறப்பு வர்றதுங்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறத நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கிறதுனா 2026 3ஆம் மாதத்தில், அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது. அந்த சனி பகவான் எப்போதுமே பயிர்றதுக்கு முன்னதாகவே சற்றே குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே அவர் அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு, இப்போ என்ன தசை புத்தி நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக ஒரு தடவை பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிற, பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சிகள் நடக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களாகட்டும், பெரிய பெரியவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு தடவை அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. அவங்க ஜாதகமாக இருக்கட்டும், குடும்ப ஜாதகத்தை எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி இருக்குது, என்ன போயிட்டுருக்குங்கிறத. எதற்குன்னா அது எல்லாம் ஒரு விதமான படிநிலைகள். அதனால் நீங்களும் ஒரு தகுந்த ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகம் அல்லது உங்களுடைய குடும்பம், முக்கியமாக இந்த அஷ்டம சனி இருக்கக்கூடியவங்க, அர்த்தாஷ்டம சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, இவங்களாம் ஒரு தடவை உங்களுடைய ஜாதகம் 7.5 சனி இருக்கிறவங்களாம் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. மீன ராசி ஆகிய உங்களுக்கு இப்போது இந்த சனி பெயர்ச்சினாலே என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக அலசி பார்ப்போங்க. மீனராசிக்கு பார்த்தேன் அப்படின்னா, சனி பகவான் இதுவரை 12ஆம் பாவத்தில் இருந்தார். அவர் இப்போது ஜென்மஸ்தானத்திற்கு வரார். மீனராசிக்கு சனி பகவான் 11ஆம் பாவத்துக்கு உடையவர், லாபஸ்தானம் அப்படின்னு பேர். 12ஆம் பாவத்துக்கும் உடையவர். 12ஆம் பாவம்ங்கிறது விரயஸ்தானம். அப்போது அவர் 12ல் தான் இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தேன் அப்படின்னா செலவுகளை நிறைய கொடுத்துருப்பார். கொஞ்ச நஞ்சமான செலவு இல்லை, அதிகப்படியான செலவுகளை மீனராசி கொடுத்துருப்பார். ஒரு சிலருக்கு இது சுபமான செலவாக இருக்கும். சுப செலவுகள்னு சொல்லலாம், முதலீட்டு செலவுகள்னு சொல்லலாம், அல்லது ஒரு எதிர்கால செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இருக்குது, செலவுகளில் நிறைய வகை இருக்குது. அதில் இப்போது ஒரு சிலருக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல செலவுகளும் ஏற்பட்டிருக்கும், ஒரு சிலருக்கெல்லாம் விரைய செலவுகளும் ஏற்பட்டிருக்கும், தேவையற்ற செலவுகளும் ஏற்பட்டிருக்கும். இப்போது மீனராசிக்கு ஜென்மஸ்தானத்திற்கு சனி வருகிறார். இது சனி பகவான் இப்போது 7.5 சனியா? ஆமாம், 7.5 சனி தான். 7.5 சனி அப்படின்னாலே பலருக்கும் ஒரு பயம் வந்துடுது. ஆஹா, என்ன பண்ணுவாரா, அதை பண்ணிவிடுவாரா, இதை செஞ்சுருவாரா அப்படின்னு. இதுலேயே 7.5 சனிங்கிறதுலையே நிறையா விதம் இருக்குது. முதல் சுற்று, 2ஆம் சுற்று அப்படிலாம் நிறைய ஒன்றுக்கும் ஒரு விதம் இருக்குது. இப்போது அதெல்லாம் என்னங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போது மீனராசிக்கு கவனித்தோம் அப்படின்னா ஜென்மத்திற்கு வருகிறார். இப்போ ஜென்மத்தில் சனி வந்துட்டார்ப்பா, இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்குங்கிறதெல்லாம் அதை வச்சு மட்டும் நம்ம பலனை சொன்னோன்னா கேட்டேன்னா அது உங்களுக்கு ஒரு 20% 25% தான் பலன் இருக்கும். ஆனால் சனி பகவான் எந்த பாவத்திற்கு உடையவர், எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவர் இப்போது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு உடையவர், அதாவது சனி இருக்கக்கூடிய உங்கள் ஸ்தானாதிபதி எந்த வீட்டில் இருக்கார், உங்களுக்கு இப்போ எங்கே இருக்கார், அவர் என்ன செய்வார், என்ன செய்வார், எப்படி, அவருக்கு என்ன சுபாவம், இதெல்லாம் வச்சு பலன் பார்த்தா தான் முழுமையான பலனை நாம் சொல்ல முடியும். அப்போது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா
சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் உடையவர். 12ஆம் பாவம்ங்கிறது சயன அயன சுகஸ்தானத்திலே ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்திற்கு உடையவர். அவர் இப்போது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வர்றதுனால வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு பெரிய யோகம் மீனராசிக்காரர்களுக்கு வர்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். எந்த விஷயமும் கொஞ்சம் அதீதமான வளர்ச்சிகள் இருக்காது. மந்தமாக கொஞ்சம் பொறுமையாக போகும். ஏதோ ஒன்று வீடு கட்டணும் ஆரம்பிக்கிறீங்களா, ரொம்ப ஸ்லோவாக போகும். இல்லை ஏதோ ஒரு வீடு வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக போயிட்டுருக்கோம். இது மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் ஸ்லோ ப்ராக்ரஸ். இதில் ஒரு நன்மை என்னன்னு தெரிஞ்சுங்க, ப்ராக்ரஸ் இருக்குது, ஒரு வளர்ச்சி இருந்துன்னு இருக்கும். இதில் தடைங்கிறது இல்லாமல் பொறுமையாக இருக்கும், வளர்ச்சி இருக்கும், வளர்ந்து கொண்டு இருக்கும். அடுத்ததாக லாபஸ்தானாதிபதி ஜென்மஸ்தானத்தில் போகிறதுனால கவனிச்சல்னா லாபமும் உயரும். லாபம் உயர்ந்து கொண்டு இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், அது மாதிரி உங்களோட வியாபார ஸ்தானம் நல்ல விஸ்தீர்ணம் அடையும். சின்ன இடத்துல ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்கலாம், லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணக்கூடிய ஒரு விஸ்தீர்ணத்தையும் சனி பகவான் கொடுப்பார். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். உடனே செய்ய முடியாதக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கொஞ்சம் உடல் வருத்தங்களை தருவார். அது மாதிரி நல்ல வளர்ச்சிகளையும் சனி பகவான் உங்களுக்கு தருவார். ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், நிறைய கால தாமதங்கள் இருக்கும், எல்லாம் சோதனைகள் இருக்கும். ஒரு சாதனைன்னு படைக்கணும் அப்படின்னு முடிச்சிட்டாலே வெறும் உடனே சாதனையை ஒரே நாளில் முடிக்குமானா கண்டிப்பாக முடியாது. பல தினங்கள், பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் சுயமாகவே சோதனை செய்து உங்களை நீங்கள் மெருகேற்றி அந்த சோதனையின் கொம்பை முறித்தால்தான் அது சாதனை இல்லையா? அதே மாதிரி தான் இப்போது உங்களுக்கு நிறைய சோதனைகள் வந்து அந்த சோதனையின் கொம்பை முறித்து நீங்கள் சாதனை படைப்பீர்கள் மீனராசிக்காரங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக வரப்போகிறது. சோதனையை கடந்து தான் நீங்கள் சாதனை படைக்க முடியும். அடுத்ததாக மீனராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சனி பகவான் அதாவது ஜென்மஸ்தானத்திற்கு வர்றாரு. ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கார். அவர் இப்போ 5ஆம் பாவத்துக்கு மாறிடுவார். அதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போது மீனராசிக்கு அதாவது முன் சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு அமைப்பில் வராரு. சனி பகவான் பார்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 3ஆம் வீட்டை பார்க்குறார். தைரியம் உயரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மன ஆற்றல்கள் வளரப்போகுது. சகோதர சகோதரர்களுக்கு சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு மறையும். 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால திருமண தடைகள் ரொம்ப நாளாக திருமணமாகாமல் தள்ளி போயிட்டுருக்குன்னா திருமணம் ஆகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதே மாதிரி தான் இன்னொன்று தான் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்குவார். அடுத்ததாக உங்களுடைய ஜீவனஸ்தானம் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம். இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைய போகுது. வெளியூர், வெளிநாடு, நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதற்கு ஒரு சரியான அடித்தளம் வராமல் இருக்கா, கவலையப்படாதீர்கள். இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் சனி பகவான் உங்களை வெளிநாட்டு கூட்டின்னு போவார். நல்ல அனுகிரகங்களே உங்களுக்கு பரிபூர்ணமாக பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரார். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா சனி பகவான் இப்போ 7.5 சனி. இந்த 7.5 சனி காலம் அப்படிங்கிறதுனால நிறைய அன்னதானம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி பார்த்தேன்னா உங்களுக்கு அங்கஹீனம் கொண்டவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறா இல்லையா, அவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவியை ஒரு மாதந்தோறும் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது. இல்லைப்பா மாதம் கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு நிறைய பொருளாதார வசதிகள் இல்லை சுவாமி அப்படிலாம் நினைக்கிறீங்களா, வருடத்திற்கு ஒரு முறையாவது கொடுங்க. வருடத்திற்கு கொடுக்குற முடிய அளவு கூட எனக்கு வசதி இல்லை அவ்வளோ பெரிய இதுக்கெல்லாம் அப்படின்னா ஒரு நபருக்காவது ஒரு ஆகாரத்தை ஒரு பொழுதாவது வாங்கி கொடுங்கள். ஒரு ஆகாரம் அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்வது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப உயர்வாக நிறைய விஷயத்தில் சொல்லப்பட்டது. அதனால் அன்னதானம் பண்ணுங்கோ, நல்ல பலன் கிடைக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கோ. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வந்தேல்னாலே நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் முன்னாடியாக ஒரு புடி ஆகாரத்தை எடுத்து சாதத்தை காக்காக்கு வச்சுட்டு சாப்பிட்றது அப்படின்னு ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி,
யாவர்க்குமாம் பசிவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறருக்கொரு எண்ணுரைதானே அப்படின்னு திருமந்திரத்தில் திருமுறள் சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமஹ.